ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகா கிட்ட ராதிகாவுடைய அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மாப்பிள்ளையை அட்மிட் பண்ணாங்க, மாப்பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க, அதோடு அவங்களுடைய வேலை முடிஞ்சது. மாப்பிள்ளையை நம்ம எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமோ அந்த வேலையை தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகா, எப்படி அம்மா அப்படி முடியுமா? எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஈஸ்வரி அத்தை வந்து இவரை விடுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி விடலைன்னா போலீஸ் கேஸ் கொடுத்துட வேண்டியதுதான். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு போகலாம், அதை நம்ம கேட்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அம்மா போதுமா, என் லைஃப்ல நடந்த எல்லா குழப்பதும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இப்படிப்பட்ட குழப்பம் எனக்கு வேண்டாம் நான் நினைக்கிறேன். நான் வந்து கோபி கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்க ஈகோவெல்லாம் மூட்டை கட்டி வைங்க. கோபி என்னை தேடி வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் என்னை தேடி வந்தா அவர் கூட நான் சந்தோஷமா வாழ போறேன். இனி எக்காரணத்தை கொண்டு என்னுடைய லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை அப்படி பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். நீங்க யாருமே இதில் இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிறது தான் உங்க எல்லாத்துக்கும் நல்லதுன்றாங்க. என்ன ராதிகா, அப்படின்னா உன் புருஷன் கூட நான் உன்னை சேர விடாத நான் தடுக்கிறேன் நீ சொல்ல வரியா? நான் யாரையுமே ப்ளேம் பண்ண விரும்பல, என் லைஃபை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராதிகா அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.